ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணோ நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தம தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெய உதீர நஷ்டப்ராயஷ பத்ரஷ் நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பயத்தின சிம்ஹம் கரோதி வாசான பங்கும் லங்காயதே ஹிருமித்கிருபதமஹம் வந்தே ஸ்ரீகுருதீனதாரிணம் परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ॐ अज्ञानतिमरन्दस्य ज्ञानगणशलाख्य चक्षुर्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः जय श्री प्रभुपाद जय श्री गुरुदेव हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் 22வது அத்தியாயம் கர்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் திருமணம். ஸோ நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கர்தம ரிஷி 10,000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். எதுக்காக அப்படின்னா நல்ல மனைவி கிடைக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பகவானுடைய தரிசனம் கிடைக்குது. ஏன்னா பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் தகுதி இல்லையோ அப்படின்ட்டு அவர் மனசு வருத்தப்பட்டு கஷ்டப்படும் போது தான் பகவான் வர்றாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்வயம்புவ மனு இன்னும் 2 நாள் கழிச்சு யார் வருவாங்க? ஸ்வயம்புவ மனு தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வரும். அவங்கள நீங்க திருமணம் செஞ்சுக்கோ. அந்த பெண் தான் உனக்கு ரொம்ப ஏற்ற பெண் அப்படின்னுட்டு பகவான் சொல்லிட்டு தன்னுடைய முன்னழகு பின்னழகு அனைத்தையும் காட்டிட்டு அவர் கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏன்னா பகவானுடைய அந்த கண்ணீர் தான் என்ன ஆயிடுச்சு, அந்த ஆனந்த கண்ணீர் தான் அங்க ஒரு பெரிய சரோவரமா உருவாச்சு. அது என்ன சரோவரம்? யாரும் சொல்றீங்க? நேற்று அதெல்லாம் பார்த்தோம் நாம. என்ன சரோவரம் அது? பிந்து சரோவரம். பிந்து சரோவர். ஓகே, வெரி குட். ஸோ பிந்து சரோவரம் பகவானுடைய கண்ணீரால உருவானது. அதே போல் பகவானுடைய பாதத்துல இருந்து வந்த அந்த நீர் என்ன? கங்கை. வெரி குட், வெரி குட் மாதாஜி. ஸோ அங்க தன்னை சுத்தப்படுத்திட்டு அந்த பக்கத்துல ஒரு சின்ன குடியில அவர் இருக்காரு. ஸோ அந்த நேரத்துல தான் யார் வராங்க அப்படின்னா, 2 நாள் கழிச்சு யார் வர்றது? அங்க ஸ்வயம்புவ மனு வர்றாரு. தன்னுடைய மனைவி சதரூபை மற்றும் தன்னுடைய மகளான தேவகுதியை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் ராஜா வரவேற்கிறாரு. வரவேற்றுட்டு அவரை புகழ்ந்து சொல்றாரு. ஏன்னா நீங்க பெரிய ராஜா, இந்த நாட்டுக்கே, இந்த நாடுன்னா என்ன, ஃபுல் இந்த உலகத்துக்கே நீங்க தான் ராஜா. ஸோ உங்களால தான் அசுரர்கள்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்காங்க. நீங்க தான் சூரியன், நீங்க தான் சந்திரன், நீங்க தான் இந்திரன், நீங்க தான் வருணன், நீங்க தான் அக்னின்னுட்டு இவர் அவரை ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. என்னடா இது, இவர் நம்மளை இப்படி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. நார்மலா ஏன்னா ஸ்வயம்புவ மனு ஒரு சிறந்த பக்தர், அவர் கிருஷ்ணனுடைய பக்தர். ஸோ பக்தர்களுக்கு எப்பவுமே தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அவங்க பகவானை பத்தி புகழ்ந்து சொன்னா அது அப்படியே அமிர்தமா இருக்கும். ஓ ஒன்னு கேட்கலாம்னுட்டு. ஆனா தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, இவங்க என்ன நம்மளை போய் இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப கூச்சமாயிடும். ஸோ அது போலதான் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, இவர் நம்மளை இப்படி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னுட்டு நம்ம பார்க்கலாம். மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அதாவது பலவிதமான குணங்கள், சிறந்த குணங்கள் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா கர்தம முனிவர். அவர் இப்படி மன்னரை புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கிறதுனால மன்னருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப மன்னர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்வயம்புவ மனு பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுறாரு அப்படின்னா, ஏன்னா பிராமணர்களை யார் காப்பாற்றணும் அப்படின்னா சத்திரியர்கள் தான் காப்பாற்றணும். எதற்காக பிராமணர்களை காப்பாற்றணும் அப்படின்னா, பிராமணர்கள் வேதத்தை காப்பாத்தின்னு இருக்கா. ஸோ அவங்க வேதத்தை காப்பாத்தின்னு இருக்கிறதுனால அப்படியாப்பட்ட பிராமணர்களை சத்திரியர்கள் காப்பாற்றணும். ஏன்னா தவம் ஆகட்டும், அறிவு ஞானமாகட்டும், அந்த ஞானத்தையும் கடந்த ஆற்றல் ஆகட்டும், புலனுகர்விற்கான அவங்களுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேதமே கதி பகவானே கதின்னு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவங்களுக்கு இந்திரிய சுகங்கள் மேல இஷ்டம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வெறுப்பு தான் இருக்கும். அவங்க சாப்பிட்றத மறந்துடுவாங்க, தூங்குறத மறந்துடுவாங்க. ஸோ அந்த உடம்ப பராமரிச்சுக்கிறத எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அவங்க.
ஆனா பகவானுக்கு செய்யறதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தன்னை பார்த்துக்கணுன்ற விஷயத்தையே மறந்துடுவாங்க. சோ அப்படியாப்பட்ட பக்தர்களாக இருப்பாங்க. அதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. பகவானுடைய திருமுகத்திலிருந்து வந்தது யாரு அப்படின்னா பிராமணர்கள். சோ அப்படியாப்பட்ட பிராமணர்களான உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஸோ அந்த பகவானுடைய தேகத்துல ஆயிரக்கணக்கான கரங்கள், அந்த புஜங்கள், அதிலிருந்து வந்தவங்க தான் யாரு? இந்த சத்திரியர்கள். ஸோ பிராமணர்களான உங்களை ரட்சிக்கிறது தான் எங்களுடைய கடமையானது. உங்களுடைய பிராமணர்களுடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே பகவானுக்கான பக்தி சேவையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படியாப்பட்ட உங்களை வேதத்தையே வந்து ரட்சிக்கக்கூடிய உங்களை ரட்சிக்கிறது தான் எங்களுடைய கடமை. நீங்க என்ன போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வேதத்தை ரட்சிக்கிறீங்க, நாங்க உங்களை ரட்சிப்போம். இப்படி ஒவ்வொருத்தரும் பாதுகாத்துண்டு இந்த லோக க்ஷேமத்துக்காக எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்க செய்யணும். ஏன்னா அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் பக்தியோட நம்ம இருக்க முடியும். ஏன்னா பகவான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அனைத்தையும் ஒரு காரணத்தோட தான் பகவான் வந்து சிருஷ்டிச்சிருக்காரு. நான் பகவான் காரணம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது இல்ல. அனைத்து காரியங்களோட தான் பகவான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்ப நம்ம தனிச்சு இருக்க முடியாது. இந்த லோகத்துல நம்ம தனிச்சு இருக்க முடியுமா என்ன? இல்லையே. ஸோ மற்றவங்களுடைய ஹெல்ப் நமக்கு வேணும். நம்மளுடைய ஹெல்ப் மற்றவங்களுக்கும் வேணும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவு ஆகட்டும், அந்த உணவை நாமளே தயாரிச்சுக்க முடியுமா? ஸோ அதை பயிர் வைக்கிறதுக்கு நெல்லை, அதாவது அரிசியை விளைவிக்கிறவங்க ஒருத்தர், காய்கறியை விளைவிக்கிறவங்க ஒருத்தர், பழங்களை விளைவிக்கிறவங்க ஒருத்தர், அதை விவசாயம் பண்றது ஒருத்தர், அதை வந்து எடுத்துன்னு வர்றது ஒருத்தர். ஸோ அதே போல நம்ம உடுத்தின்னு இருக்க அந்த ஆடை, அந்த துணிகளை பண்றது ஒருத்தர், அதை தைக்கிறது ஒருத்தர். அப்படி நம்ம அன்றாட தேவைக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளே பயிர் வச்சுண்டு, நாமளே ஆடையை தயாரிச்சுண்டு, நம்ம தனியா எல்லாம் இருக்க முடியாது. ஸோ இன்னொருத்தரை நம்பிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அதே போல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணிண்டு, ஸோ அவங்களோட சேர்ந்துதான் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். அதே போல அரசருடைய கடமை என்ன அப்படின்னா எல்லாரையும் ரட்சிக்கிறது, எல்லாரையும் காப்பாத்துறது, மக்களை வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாம பாதுகாக்கிறது. அந்த சக்தியும் கொடுத்தது யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ பகவானுடைய கருணை இருக்கவே தான் எனக்கு அந்த சக்தி இருக்கு. இல்லை அப்படின்னா எனக்கும் அந்த சக்தி கிடையாது. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானுடைய கருணை இருக்கவே தான் அதவும் என்னால செய்ய முடியுதுன்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ உங்களை பார்க்க முடிஞ்சது எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பா நான் நினைக்கிறேன். இந்த ஏன்னா பகவானை வந்து யாரால பார்க்க முடியும் அப்படின்னா யாரெல்லாம் மனசையும் தன்னுடைய இந்திரியங்கள் புலன்களையும் அடக்கி இருக்காங்க அவங்களால மாத்திரம் தான் பகவானை பார்க்க முடியும். ஏன்னா இப்ப கர்தம ரிஷி பகவானை பார்த்துட்டாரு இல்லையா? அப்படின்னா இவர் என்ன மனசு இந்திரியங்கள் அனைத்தையும் அடக்குன்னு ஒரு சிறந்த பக்தர், அதனால பகவானுடைய தரிசனம் கிடைச்சது. ஆனா யாரால மனதையும் தன்னுடைய புலன்களையும் இந்திரியங்களை அடக்க முடியலையோ அவங்களால பகவானை பார்க்கறது சாத்தியமே கிடையாது. சோ அதுக்கும் என்ன பக்தி பண்ணாதான், சோ பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் அதுவும் நடக்கும். தன்னால எல்லாமே நடக்காது. சோ அதே போல பகவானுடைய அந்த கருணை இருந்தாதான் எல்லாராலையும் முடியும். நீங்க சில அறிவுரைகள் இப்ப சொன்னீங்க இல்லையா? சோ அதெல்லாம் நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்றேன் நான். ஏன்னா நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் என்ன பண்றேன், என்னுடைய காதுகள் வந்து ரொம்ப நல்லா அதை வந்து, ஏன்னா பகவானை பத்தி பேசும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நான் கண்டிப்பா இன்னும் நல்லா என்னுடைய மக்களை எல்லாம் நான் வந்து பாதுகாப்பேன். ஓ சிரேஷ்டமான முனிவரே, நான் வந்து
என்னுடைய மகள் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கேன். என் மனசே என் பொண்ணு தான். அவ்வளவு பாசத்தோட வளர்த்துருக்கேன் நான் என் பொண்ண. தயவு செஞ்சு அவள வந்து நீங்க ஏத்துக்கோங்க. நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க. அப்படின்ட்டு சொல்றாரு. நீங்க அதாவது தேவகூதிய நீங்க ஏத்துக்கிறதுக்கான ஒரு 5 காரணங்கள அவர் வந்து சொல்றார். என்ன அப்படின்னா, ஆக்சுவலா என் மகள் வந்து யாரு? பிரியவிரதன், உத்தானபாதன் ரொம்ப சிறந்த ராஜாக்கள், சிறந்த பக்தர்கள். அவங்களுடைய சகோதரி என் பொண்ணு. ஓகேவா? அடுத்தது அவள் வந்து ரொம்ப நல்ல நடத்தை, நல்ல குணங்கள் இருக்கக்கூடிய குணவதி அவள். அடுத்த இது என்ன அப்படின்னா, அவளுக்கு பொருத்தமான ஒரு நல்ல கணவர நான் வந்து தேடின்னு இருந்தோம். ஆக்சுவலா அந்த நேரத்துல இந்த நாரதர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நாரதர் வந்து உங்களுடைய நடத்தை, உங்களுடைய ஞானம், கல்வி, உங்களுடைய அழகான இந்த தோற்றம், உங்களுடைய இளமை, நல்ல குணங்கள். ஸோ இந்த அனைத்து விஷயங்களையும் என் பொண்ணுகிட்ட சொல்லி, சொல்லி என் பொண்ணுக்கு இப்ப உங்க மேல ரொம்ப பிரியமாயிடுச்சு. அவளுடைய சிந்தனை, அவளுடைய மனசு பூரா இப்ப நீங்க தான் இருக்கீங்க. ஏன்னா நாரதர் அப்படி வந்து உங்களை பத்தி வர்ணிச்சு சொல்லியாச்சு. அதனால அவ கட்டினா உங்கள தான் கட்டிக்கணும்னுட்டு அவ்வளோ விருப்பத்தோட இருக்கா. அவ வந்து மனப்பூர்வமா உங்கள வந்து ஏத்துக்க தயாரா இருக்கா. தயவு செஞ்சு நீங்க அவள திருமணம் செஞ்சுக்கோங்க. அவள வந்து உங்களுடைய மனைவியா நீங்க வந்து ஏத்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப கடமைகள் அனைத்தையும் நல்ல பொறுப்போட அவ வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்குவா. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ராஜாவுடைய மகள ராஜாக்கு தான் கட்டி வைப்பாங்க. ஒரு நல்ல இளவரசனுக்கு தான் கட்டி வைப்பாங்க. யாராவது போய் இப்படி வீடு வாசல் இல்லாம ஒரு சின்ன குடிசையில இருக்கக்கூடிய ஒரு ரிஷிக்க திருமணம் செஞ்சு வைப்பாங்க. சரிங்க மாதாஜி, இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு பணக்கார மாப்பிள்ளை வேணுமா? அப்படி இல்லைன்னா ஒரு ஏழை பக்தன் வேண்டுமா? ம்? அதாவது இங்க வந்து பணக்கார மாப்பிள்ளை வேணுமா? இல்ல ஏழை பக்தன் வேணுமா? அப்படின்னு கேட்டா இந்த காலத்துல எல்லாரும் யூத் பசங்க, யூத் குழந்தைங்க யார செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பணக்கார மாப்பிள்ளை தான் வேணும். ஏன்னா இப்ப நீங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா பையன் வந்து அப்ராட்ல இருக்கணும். 1,00,000 2,00,000 சம்பாதிக்கணும். கார் வேணும், வீடு வேணும். இப்படின்னுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் எனக்கு பக்தன் வேணும்னு யாரும் கேட்கல. இல்லையா? என்ன பண்றது? ஆனா இங்க பாருங்க, இவங்க வந்து ராஜாவுடைய பெண்ணு. ராஜாவோட பெண்ணா இருந்துட்டு எனக்கு வந்து இளவரசன் வேணும்னு கேட்கல. அரண்மனை வேணும்னு கேட்கல. எனக்கு யார் வேணும்? அந்த பக்தனான கர்தமர் தான் வேணும். அப்படின்னு கேட்டாச்சு. ஸோ அதனால தான் என் பெண்ணை இங்க வந்து அழைச்சிட்டு வந்தேன். நீங்க அவளை வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு அவ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா இப்ப நம்மளை தேடி ஒரு காணிக்கை வந்தது அப்படின்னா, அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு யாரோ டொனேஷன் பண்றாங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம என்ன பண்ணணும்? சும்மா பெருமைக்கு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அது சரி ஓகே இவங்களுக்கு வேண்டாம் போல இருக்கு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு என்ன ஆகும்? ஐயோ நமக்கு கிடைக்கலையேன்னு அப்போ உட்காந்து கஷ்டப்பட்டு இருப்போம். அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உங்களை தேடி இந்த காணிக்கை வருது உங்களுக்கு. என் பெண்ணையே நான் வந்து காணிக்கையா கொடுக்குறேன். அதை வந்து நீங்க ஏத்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் இதை நிராகரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால என்னுடைய பெண்ணை நீங்க வந்து ஏத்துக்கோங்க, புறக்கணிக்காதீங்க அப்படின்னுட்டு சுயம்புவமன் வந்து சொல்றாரு. நீங்க வந்து என் பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கோங்க. அவ வந்து ரொம்ப தயாரா இருக்கா. ஏன்னா நான் வந்து கேள்விப்பட்டேன். நீங்க வந்து பிரம்மச்சரியம் முடிச்சுட்டீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் திருமணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரிகளாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கு கிரகஸ்தர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வானப்பிரஸ்தா. ஓகே போதும். குழந்தைங்கள்லாம் பிறந்து குழந்தைங்கள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் மனைவியை தன்னுடைய குழந்தைகளோ கிட்ட ஒப்படைச்சிட்டு வானப்பிரஸ்தா பகவானுடைய தாம இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பக்தி செய்யறது. அதுக்கப்புறம் அங்கிருந்து அப்படியே சன்னியாசமும் வாங்கிப்பாங்க.
ஸோ அதுதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க வந்து பிரம்மச்சரியம் முடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் இப்ப என்னுடைய பெண்ணை வந்து அழைச்சிட்டு வந்தேன். நீங்க வந்து திருமணம் செஞ்சுக்குவீங்கன்னுட்டு. இப்ப கர்தமர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து திருமணம் செஞ்சுக்க தயாரா தான் இருக்கேன். ஏன்னா உங்க பெண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலை இல்லையா? அதனால நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அதே போல உங்க பெண் வந்து யாருக்கும் நான் வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன், யாருக்கும் வாக்கும் குடுக்கல. அதனால நோ ப்ராப்ளம். அதே போல இவ வந்து வேத முறை பிரகாரம் எங்களுடைய திருமணம் வந்து நல்லபடியா நடக்கட்டும். ஏன்னா வேத பிரகாரம் தான் திருமணங்கள் எல்லாம் வந்து நடக்கணும். ஸோ வேத பிரகாரம் நான் வந்து இவள் வந்து நான் வந்து ஏத்துக்கிறேன். ஏன்னா இவள் அணிஞ்சுட்டு இருக்க அந்த ஆபரணங்கள், அந்த அணிகலன்கள், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவ வந்து இன்னும் ரொம்ப பேரழகா தெரியறா. அதனால கண்டிப்பா நான் வந்து உங்களுடைய பெண்ணை வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். கந்தர்வன் ஆகிய விஸ்வவசு அப்படின்ற ஒரு கந்தர்வன் ஆகாச விமானத்துல பறந்துட்டு இருந்தான். அப்போ உங்களுடைய பெண் என்ன பண்ணியிருக்கா? அரண்மனையில முற்றம், அதாவது அந்த பால்கனில பால் விளையாடின்னு இருக்கா. அதை பார்த்துட்டு அவருடைய கொலுசு சத்தம் கேட்டு அவன் வந்து திரும்பி இருக்கான். திரும்பி இவருடைய அழகை பார்த்துட்டு அவன் வந்து மயங்கி விழுந்துட்டான். அப்படி ஒரு பேரழகு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நிஜமா உங்க பெண் வந்து ரொம்ப பேரழகா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாராம், ரொம்ப அப்படியே ரொம்ப வெக்கப்பட்டு அப்படியே மெல்லமா சிரிக்கிறாராம். வெக்கத்தால சின்ன புன்னகை புக்குறாரு. ஸோ இதை பார்த்த உடனே ஸ்வயம்பு மனு எல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா இந்த உத்தானபாதனாகட்டும், ஏன்னா உத்தானபாதன் ரொம்ப சிறந்த ராஜா, அவளுடைய சகோதரி இல்லையா? அதனால நான் இவளை வந்து ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறேன். நான் இவளை திருமணம் செஞ்சுட்டு இவளுடைய கரம் பிடிக்க நான் வந்து ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா நான் வந்து இந்த கற்புள்ள பெண்ணை என் மனைவியா ஸ்ரீகாரம் பண்ணிக்க நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன அப்படின்னா, நான் வந்து இவளோட சேர்ந்து குழந்தை எல்லாம் பெத்துக்குவேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க கிட்ட இவளை ஒப்படைச்சிட்டு நான் வந்து என்னுடைய பக்தியை பார்த்துட்டு நான் போயிடுவேன். அது வரையும் நான் இவளை நல்லா பார்த்துக்குவேன். அந்த குழந்தைங்க பெருசாகிற வரையும் அந்த குழந்தைங்க இவளை பார்த்துக்கிற அந்த காலகட்டம் வரையும் நான் இவளை பார்த்துக்குவேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால இவளோட இருக்க முடியாது. இதுதான் என்னுடைய கண்டிஷன். ஏன்னா என்னால இப்படி மற்ற பௌதிக விஷயங்களால என்னுடைய கிருஷ்ண பக்தி என்னால விட முடியாது. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி தான். இதை வந்து மனைவியோ குழந்தைகளோ தடங்கல் பண்ண வந்து யாரும் பக்தர்கள் வந்து விருப்பப்பட மாட்டாங்க. அதனால என்னுடைய குழந்தைகள் வளர்ந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிற வரையும் நான் வந்து இவளை நல்லா பார்த்துக்குவேன். இதுதான் என்னுடைய கண்டிஷன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஏன்னா பகவானுடைய விஷயம், ஏன்னா இவர் பக்தர் இல்லையா? பகவானுடைய விஷயத்துக்காக தானே இவர் இப்படி கேட்கிறார். அப்படின்னுட்டு அவரும் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப வந்து மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த கர்தம ரிஷி சொன்னதை கேட்டுட்டு அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஒரு பக்தன்னா இப்படிதானே இருப்பாங்க. காலம் ஃபுல்லா மனைவியே கதி, காலம் ஃபுல்லா காதலியே கதி, காலம் ஃபுல்லா குழந்தைகளே கதின்னு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டம் வரையும் தான் அவங்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி பகவானோட பக்தியிலே போயிடுவாங்க. கிருஷ்ண பக்தியை விடவே மாட்டாங்க. அதுதான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ராணியும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரு? சதரூபாவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அது வரையுமா அட்லீஸ்ட் என் பொண்ணை வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அவளை வந்து பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். உடனே ராணி வந்து சதரூபா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மணமகன் மணமகள் 2 பேருக்கும் தேவையான நகைகள், ஆடைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஸோ விலையுயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பவும் நம்ம பார்க்கலாம், திருமணத்தின் போது என்ன நடக்குது, பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து நிறைய துணிகள், ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் நிறையா ஜுவல்ஸ்,
அப்புறம் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் கொடுப்பேன். அதே போலதான் அந்த காலத்திலயும் நடந்துதான் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்திலேயே என்ன நடக்குது? சாஸ்திர பிரகாரம், வேத பிரகாரம் ஸ்வயம்புவ மனு உடைய மகளுக்கும் தேவகூதிக்கும் அந்த கர்தம பிரஜாபதி அந்த முனிவருக்கும் திருமணம் நடக்குது. ஸோ அந்த திருமணம் பாருங்க எவ்வளோ ஒரு சிம்பிளா நடக்குது பாருங்க. அங்க என்ன மிஞ்சி மிஞ்சி ஒரு 10 பேர் கூட கிடையாதுங்க. ஆனா இப்ப திருமணம் எப்படி நடக்குது? ரொம்ப ஆடம்பரம். ஓ! அவங்க பொண்ணு கல்யாணத்துல 51 ஐட்டம் போட்டிருக்கான். என் பொண்ணு கல்யாணத்துல 101 ஐட்டம் போடணும். அப்பனா என் பொண்ணு கல்யாணத்துல 501 ஐட்டம் போடுவேன். ஸோ இப்படியெல்லாம் ஆக்சுவலா 501 ஐட்டம், 101 ஐட்டம் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில கூட நம்மளால அவ்வளோ ஐட்டமும் எடுத்து சாப்பிட கூட நம்மளால முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வயிறு கூட நம்மளுக்கெல்லாம் கிடையாது. ஸோ எதுக்காக இவ்வளோ செலவு பண்றது? அவ்வளோ வேஸ்ட் பண்றது? அந்த டெக்கரேஷனுக்கு, ஃபுட்டுக்கு எவ்வளோ ஆடம்பர செலவுகள். ஆனா இது ராஜா பொண்ணோட கல்யாணம். எவ்வளவு சிம்பிளா மிஞ்சி போன ஒரு 10 பேர் கூட இல்ல. வேத பிரகாரம் அங்க வந்து என்ன நடக்குது? திருமணம் நடக்குது அங்க. அவ்வளவு சுலபமாக. இங்க திருமணம் எப்படி நடக்கணும்? வேத பிரகாரம் நடக்கணும். அவ்வளவுதானே தவிர இவ்வளவு ஆடம்பரமாக நடந்தது அதெல்லாம் எங்கேயுமே இல்ல. ஓகேவா? சோ இப்ப திருமணம் செஞ்சு கொடுத்தாச்சு ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவ மனு இப்ப கிளம்பணும். திருமணம் செஞ்சு கர்தம ரிஷிகிட்ட கொடுத்தாச்சு. இப்ப அவர் கிளம்பணும். உடனே தன்னுடைய மகளை வந்து கட்டி பிடிச்சுன்னு அவர் வந்து அழறாரு. எப்படி அழறாரு அப்படின்னா, நீ என் அன்னை, நீ என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் பாட்டு அழறாரு. அந்த தேவகூதியோட தலையே நனைஞ்சு போச்சு. அப்படி அழறாராம் தன்னுடைய பெண்ணை பிரிய முடியாம. அதுக்கப்புறம் ரிஷிகிட்ட எல்லாம் அந்த கர்தம ரிஷிகிட்ட எல்லாம் அனுமதி கேட்டுன்னு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கணவன் மனைவி அதாவது ஸ்வயம்புவ மனுவும் சதரூபையும் என்ன பண்றாங்க? அந்த தேரில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அவங்களுடைய தலைநகரத்தை நோக்கி அவங்க போறாங்க. முக்கியமா இவங்களுடைய ஊர் எங்க அப்படின்னா பிரம்மாவர்த்தம். அதனுடைய தலைநகரம் தான் என்ன? பர்ஹிஷ்மதி. ஓகே. ஸோ அந்த நகரத்தை நோக்கி இவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ போற வழியெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நதி சரஸ்வதி நதி கரை ஓரத்துல தான் இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஓரத்துல எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய குடில்கள் அங்கங்க. ஏன்னா தண்ணி இருக்கிற இடத்துல தானே மனிதர்கள் வந்து வாழ்வாங்க. ஸோ அங்கங்க குடிசை போட்டுண்டு ஜனங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி சில இடத்துல வந்து இசைக்கருவிகள் வாசிச்சு சில இடத்துல பாடிண்டு ஸோ இப்படியெல்லாம் வந்து அங்க ஜனங்க வந்து ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா அவங்க இருக்கிறத அப்படியே இவங்க வந்து பார்த்துண்டே அதெல்லாம் கேட்டுண்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அரண்மனை அந்த பர்ஹிஷ்மதி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா நிறைய வந்து குசா புல் கசா புல் அது இருக்கும். ஸோ குசா புல்னா என்ன? இது எங்கேருந்து வந்தது அப்படின்னா பகவான் வந்து வராக அவதாரம் எடுத்தார் இல்லையா? ஸோ வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை காப்பாற்றி எடுத்துட்டு வந்து அங்கே வச்சுட்டு பகவானுடைய மேனி பூரா எப்படி இருந்தது? தண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியை என்ன பண்றாரு? அப்படியே பகவான் அப்படி உடம்ப வந்து அப்படியே சிலிர்க்கிறார், உதர்றார். உதரும் போது அந்த தண்ணி எல்லாம் வந்து அப்படியே பூமி மேலெல்லாம் படுது. அவருடைய அந்த ரோமங்கள் எல்லாம் வந்து பூமியில படுது. அப்படி படும்போது அந்த ரோமங்கள் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குசா புல். அதுதான் என்ன? தர்பை புல். கசா புல் அது வந்து நம்ம பாய் பாய் இருக்கு இல்லையா? ஸோ அந்த புல் கசா புல்ன்றது. ஸோ இப்படி அந்த எல்லாமே என்ன? பகவானுடைய ரோமங்களாக இருக்கு. அது வந்து ஜாஸ்தி இருக்குமா எந்த இடத்துல? அந்த பர்ஹிஷ்மதியில. ஸோ அந்த பாய் மேலதான் உட்காந்துட்டு எப்பவுமே இவர் என்ன பண்ணுவாராம்? பகவானை நினைச்சு தியானம் பண்ணிட்டே இருப்பாராம். யாரு? ஸ்வயம்புவ மனு. ஏன்னா இந்த மனு எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? பகவானுடைய பக்தியில தான் இருப்பாரு. அவர் ராஜா தான். ஆனா ஆடம்பர வாழ்க்கையை அவர் வந்து விரும்புறதே கிடையாது. தன்னுடைய நகரம் அந்த பர்ஹிஷ்மதிய அடைஞ்சாச்சு. ஏன்னா வழியில தான் அவ்வளோ குசாப்புல் கசாப்புல் எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தன்னுடைய அரண்மனைக்கு வரார். அந்த அரண்மனை அவ்வளவு ஆடம்பரமான பெரிய அரண்மனை. எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. எந்த ஒரு தொல்லைகளும் இருக்காது.
அவ்வளோ ஆடம்பரமான அரண்மனை தான். ஆனா ஸ்வயம்புவ மனு எப்பவுமே எப்படி இருப்பாரு அப்படின்னா, அவர் பக்தியில தான் இருப்பாராம். அதாவது நீங்க ஜனக மகாராஜ் எக்ஸாம்பிள் நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா ஜனக மகாராஜ் தான். ஸோ ஜனக மகாராஜ் எல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ராஜ ரிஷி. ஒரு வாட்டி என்ன ஆச்சு அப்படின்னா, ஜனக மகாராஜோடைய குரு எப்பவுமே வந்து பகவானுடைய லீலைகள் சொல்லின்னு இருப்பார். அப்போ அப்புறம் அந்த குருவுடைய சிஷ்யர்கள் எல்லாம் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, சிஷ்யர்கள், குரு எல்லாம் வந்தாச்சு. ஆனா ஜனக மகாராஜ் வரவே இல்ல. ஸோ அப்போ வந்து சிஷ்யர்கள்லாம் கேட்குறாங்க, குருவே ஏன் வந்து நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ட்டு. இல்லப்பா இன்னும் ஜனக மகாராஜ் வரலையே, அவர் வரட்டும்னுட்டு. அவருக்காக நாம எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னுட்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஜனக மகாராஜ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து பகவானை பற்றி லீலைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஜனக மகாராஜ் எவ்வளவு சிரேஷ்டமானவர் அப்படின்னுட்டு தன் சிஷ்யர்களுக்கும் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னுட்டு இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மாயை சக்தியால அந்த மொத்த மிதிலா நகரமே எரியற மாதிரி பண்ணிட்டார். உடனே அங்க இருந்த எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க. ஏன் அந்த சிஷ்யர்கள்லாம் கூட ஓடுறாங்க. ஆனா ஜனக மகாராஜ் மட்டும் அங்கிருந்து எழுந்திருக்கவே இல்லையா. குருவே ஏன் நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க பாட்டு அப்படியே பகவானை பத்தி லீலைகள் சொல்லிட்டே இருங்க அப்படின்னு. ஏன்பா எழுந்து போகலையா? இல்ல, கொடுத்தது பகவான் தான், எடுக்கிறதும் பகவான் தான். இதுல நான் போய் என்ன பண்ண போறேன், நீங்க ஏன் பகவான் லீலையை நிறுத்துறீங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவர் பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய மாய சக்தியை நிறுத்தினதுக்கு அப்புறம் திரும்ப பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை, எதுவுமே எரியல, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. திரும்ப எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு. அப்ப குரு கேட்கிறாரு, எங்க போனீங்க எல்லாரும்? இல்ல குருவே என்ன நினைக்கிறீங்க, மொத்த மிதிலா நகரமே எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது சரி, நீங்க ஏன் போனீங்க? உங்களுக்கு எல்லாம் இருக்கிறதே என்ன, ரெண்டே 2 வேஷ்டி தான். அந்த 2 வேஷ்டியை எடுக்கிறதுக்கு ஓடி போனீங்க. ஒண்ணு கட்டிக்க, ஒண்ணு அங்க துவச்சு காய வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அதை எடுக்கிறதுக்கு ஓடி போனீங்க நீங்க எல்லாம். ஆனா அவ்வளவு பெரிய ராஜா அவர் போகவே இல்லை. ஏன் போகலன்னு கேட்டதுக்கு, கொடுத்தது பகவான் தான், எடுக்கிறதும் பகவான் தான். இதுல நான் போய் என்ன பண்ண போறேன், பகவானுடைய லீலையை நீங்க தொடர்ந்து சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்லுங்க, நீங்கெல்லாம் சிறந்த பக்தரா இல்லைன்னா ஜனகர் சிறந்த பக்தரான்னு கேட்டாராம். அப்ப அவங்க அங்க இருந்த அனைவருக்கும் ரொம்ப ஷேம் ஆயிடுச்சான். ஆஹா, நம்ம வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு. அது போல ஜனகரை வந்து அப்படியாப்பட்ட ஒரு ராஜ ரிஷி அவர். அதே போல இங்க ஸ்வயம்புவ மனுவும் ஒரு ராஜ ரிஷி. எந்த ஒரு எதிர்பார்ப்போ இல்ல தன்னுடைய இந்திரிய வந்து யூஸ் பண்ணிக்கிறதோ இல்ல அந்த பௌதிக சுகங்களை அனுபவிக்கிறதோ எந்த ஒரு விஷயமும் அவர்கிட்ட கிடையாது. அவர் அவ்வளவு ஒரு தூய பக்தர். எப்பவுமே பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சுண்டு பகவானுடைய திருவிளையாடல்களை கேட்டுண்டு அப்படிதான் இருப்பார். ஸோ அந்த டைமுக்கு மாத்திரம் ராஜாவா என்ன பண்ணுவாரு, தர்ம அர்த்த காம மோட்சம் அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. மீதி நேரம் எல்லாம் அவர் பக்தரா தான் இருப்பாராம். அதனாலதான் ஸ்வயம்புவனை வந்து ஒரு ராஜ ரிஷி அப்படின்னுட்டு இங்க வந்து நமக்கு 34வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. இப்படி மண்ணுலக இன்பம் எதுலையுமே அவருக்கு விருப்பம் கிடையாது. அதுல ஈடுபடவும் மாட்டார். அவருக்கான இன்பம் ஒன்னே ஒண்ணுதான், கிருஷ்ண உணர்வு மாத்திரம்தான். கிருஷ்ண பக்தியில மாத்திரம்தான் அவர் வந்து இருப்பார். அதே போல இவருடைய வாழ்நாள் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, எதையுமே ஒரு நிமிஷம் கூட அவர் வந்து வீணாக்கவே மாட்டாராம். எப்பவுமே அவர் வந்து பகவானுடைய லீலைகளை கேட்டுண்டு பகவானுடைய லீலைகளை மற்றவாளுக்கு சொல்லிண்டு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுண்டு இதைதான் தன்னுடைய வாழ்க்கையின் கடமையா செஞ்சுட்டு இருந்தாரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனுவினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னா 71 சத்துர்யுகங்கள். ஒரு சத்துர்யுகம்னா என்ன, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4ம் சேர்ந்தது ஒரு சத்துர்யுகம். இது போல 71 சத்துர்யுகங்கள் இவருடைய ஆட்சி காலம். பாருங்க எவ்வளவு ஒரு நீண்ட ஆட்சி காலம். அவ்வளவு பெரிய நீண்ட ஆட்சி காலம் பூர்த்தி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை மாத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த வாசுதேவனை நினைக்கிறதை தவிர வேற கதியே கிடையாதான் அவருக்கு. தன்னோட வாழ்நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு தன்னுடைய வாழ்க்கையுடைய கோல் இலக்கே என்ன, பகவான் தான். அப்படிதான் அவருடைய வாழ்க்கையை வந்து அவரு நடத்திட்டு இருந்தாரு.
ஸோ இப்படிதான், அதாவது மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்லிட்டு இருக்காரு தன்னுடைய இறைப்பணி கிருஷ்ண பக்தி அதான் அவர் பண்ணிட்டு இருந்து கிருஷ்ணரை பாதுகாக்க போறேன், நான் என்னத்தை பண்ண போறேன். அதனால தன்னுடைய உடல் மனம் இந்த இயற்கை எல்லாத்தையும் பகவானே நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் பாட்டி கிருஷ்ண பக்தியை நாம ஜபம் பண்ணிட்டு இப்படியே தான் இருப்பாராம் அவரு. ஸோ அதனால எந்த ஒரு பௌதிக துன்பத்துக்கு அவர் ஆளாகவே இல்லையாம். யாரு? சுயம்புவ மனு. இப்படி சுயம்புவ மனு ஒரு சிரேஷ்ட பக்தராக இருந்து தன்னுடைய கடமைகளை தன்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் அவர் வந்து பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதே போல மக்களை வந்து எதிரிகள்கிட்ட இருந்தும் கெட்ட அசுரர்கள்கிட்ட இருந்தும் மக்களை வந்து அவர் வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்துட்டு இருந்தார். இப்படி இந்த சுயம்புவ மனு இவ்வளவு ஒரு சிரேஷ்டமான ராஜாவா இருந்தால் இவருடைய மகளான அந்த தேவஹூதி எவ்வளவு சிறந்தவளாக இருப்பா இல்லையா? ஏன்னா தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு சொல்லுவாங்க. ஸோ இவரே இப்படி ஒரு சிறந்த பக்தரா இருக்கார். அதனாலதான் அந்த அம்மாவும் ஒரு சிறந்த பக்தையா இருக்கிறதுனாலதான் எனக்கு வந்து பெரிய ராஜா பெரிய இளவரசன் கோடீஸ்வரன் எனக்கு வேண்டாம். எனக்கு யார் வேணும்? அந்த கிருஷ்ண பக்தன், அந்த கர்தம முனி, அந்த சின்ன குடிசையில உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னுட்டு கேட்டு இவரை வந்து திருமணம் செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? சரி, இதோட நமக்கு வந்து இந்த 22வது அத்தியாயம் முடியுது. நாளைக்கு நாம 23வது அத்தியாயம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி.